கோவையில் வீட்டுக்குள் கயிறு போல தொங்கிய 5 அடி நாகப்பாம்பு. தீயணைப்பு வீரர்கள் மீட்பு. கோடை வெயிலுக்கு தப்பிக்க குடியிருப்புக்குள் தஞ்சம் அடைந்த நல்ல பாம்பு பாதுகாப்பாக வனப்பகுதிக்குள் விடுவிப்பு. கோவை மாநகரில் கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் வெப்பத்தை தணிக்க வனவிலங்குகள் குடியிருப்பு பகுதிக்குள் நுழையும் சம்பவங்களும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் அவிநாசி சாலை அருகே உள்ள குடியிருப்பு ஒன்றில் நாகப்பாம்பு புகுந்தது அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியது. கோவை அவிநாசி சாலையில் உள்ள தொட்டிப்பாளையம் பிரிவு ஆர்ஜி புதூர் அருளானந்தம் நகர் பகுதியைச் சேர்ந்த ஒருவரது வீட்டில் இன்று காலை ஒரு மர்ம பொருள் கயிறு போல தொங்கிக் கொண்டுள்ளது. வீட்டில் இருந்தவர்கள் ஏதோ கயிறுதான் என்று நினைத்து அருகில் சென்று பார்த்தபோது அது 5 அடி நீளம் கொண்ட நல்ல பாம்பு என்பதும் தெரிந்து அலறி அடித்து ஓடினர். வெப்பம் தாழாமல் குளிர்ச்சியான இடத்தை தேடி அந்த பாம்பு வீட்டிற்குள் நுழைந்து மேற்கூரை அல்லது ஜன்னல் பகுதியில் தஞ்சம் புகுந்ததாக கருதப்படுகின்றது. உடனடியாக இதுகுறித்து தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் லாவகமாக செயல்பட்டு அந்த 5 அடி நீள நாகப்பாம்பை பிடித்தனர். பிடிப்பட்ட பாம்பு காயங்கள் ஏதுமின்றி மீட்கப்பட்டு அருகில் உள்ள அடர்ந்த வனப்பகுதிக்குள் பாதுகாப்பாக விடுவிக்கப்பட்டது. கோடை காலம் தொடங்கிவிட்டதால் பாம்புகள் மற்றும் பிற ஊர்வன விலங்குகள் குளிர்ந்த இடங்களை தேடி வீட்டுக்குள் வர வாய்ப்புள்ளது. எனவே வீட்டை சுற்றியுள்ள புதர்களை அகற்றி சுத்தமாக வைத்துக் கொள்ளுமாறும், பாம்புகளை கண்டால் நீங்களாகவே கையாள முயலாமல் தீயணைப்புத்துறை அல்லது வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்குமாறும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர்.